மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து என்கிறதான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய மனதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். உம்முடைய மனதை ஆழமாய் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கையாக வாழ்கிறீர். இதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களை நாங்கள் அறிந்து உம்மை பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் சொல்லி கொடுக்கிற சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கன்பானவர்களே, நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிராம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம படிச்சிருவோம். ஏன்னா அப்படி படிக்கும்போது தான் இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, தேவனை விசுவாசித்த ஆபிரகாமுடைய அந்த விசுவாசமானது தேவனால் நீதியாக எண்ணப்பட்டது. சரிங்களா? இதிலிருந்து நாம் சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் கேட்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதியாக எண்ணினார்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஆழமான விளக்கம் என்ன? இதே வசனம் சிஜேபி என்று சொல்லக்கூடிய ஜூயிஷ் கம்ப்ளீட் பைபிளில், அதாவது கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் கர்த்தரை முழு நிச்சயமாக அவன் நம்பினதினாலே அவனை கர்த்தர் பாராட்டினாராம். அதுதான் தேவனுடைய நீதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஆபிராம் என்று சொன்னால் உயர்ந்த தகப்பன் என்று அர்த்தம். ஆபிராம் என்று சொன்னால் திறமை உள்ள தகப்பன் என்று அர்த்தம். இங்க கர்த்தரை விசுவாசிப்பதற்கு ஆபிரகாமுக்கு அவனுடைய திறமை, அவனுக்கு உண்டாயிருக்கிற உயர்வுகள் ஒன்றுமே உதவி செய்யல. தேவனை விசுவாசிப்பதற்கு தேவனே உதவி செய்தார். அதான் விஷயம். தேவனுக்கு முன்பாக அவன் நிற்கும்போது தேவன் அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தினாலே நிற்கிறான். அவனுடைய திறமையினால் அவன் நிற்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆபிராமை கர்த்தர் பாராட்டினார் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிற தேவன் மாத்திரமல்ல,
சுகமாக்குகிற தேவன் மாத்திரமல்ல, ஆற்றி தேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எதை பாராட்டுகிறார்? விசுவாசத்தை பாராட்டுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என்னோடு கூட இருந்தவர்கள் நான் செய்த நன்மையை மறந்து விட்டார்கள். நன்றி விசுவாசம் அற்றவர்களாக எனக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளால் நான் காயப்படுகிறேன், புண்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்களை உண்டாக்கின தேவன், உங்களை நேசிக்கிற தகப்பன் உங்களை பாராட்டுகிறார். உங்களுக்கு அவர் விசுவாசமாய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை, அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிறதான அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர் பாராட்டுகிறார். இந்த பாராட்டை விட வேறு என்னங்க இந்த உலகத்தில் நமக்கு தேவை இருக்கு? எனக்கு அன்பானவர்களே, ஸோ இதிலிருந்து சில விஷயங்களை நாம் படிக்க போகிறோம். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கேள்வி என்ன? ஆபிரகாம் விசுவாசித்த கர்த்தர் யார்? அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம் விசுவாசித்த கர்த்தர் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் அவரோடு வாழ்வதற்காக அவரை போலவே உண்டாக்கினவர். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல். ஆனாலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சில வித்தியாசமான அவருடைய சுபாவங்களை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். அந்த அவருடைய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையையும் உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. அவைகளில் சிலவற்றை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஆபிராம் விசுவாசித்த கர்த்தர் யாரென்றால் உண்டாக்குகிறவர். அவர் எதை உண்டாக்குகிறார்? எப்படி உண்டாக்குகிறார்? அதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிராமுக்கு கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டானதாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அதை நீங்கள் வாசித்து பிடித்து கொள்ளுங்கள். அந்த யுத்தத்திலே தேவன் ஜெயம் எடுக்கிறார். இந்த விஷயங்களுக்கெல்லாம் பிறகு ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகிறார். ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் பார்க்கிறோம்ல. அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அவருடைய வார்த்தையின் மூலமாக வந்துச்சு. அவருடைய வார்த்தை தான் ஆபிரகாமுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிச்சு. ஆனா தேவன் ஆபிரகாமை பாராட்டும் போது, நான் கொடுத்த விசுவாசம்தான் உனக்கு விசுவாசத்தை கொடுத்துச்சு, நான் பேசுறதுனாலதான் உனக்குள்ளாக விசுவாசம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லல. அதையும் தாண்டி ஆபிரகாம், நீ என்னுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி நீ என்னை நம்பினல, உன்னை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டாக வேண்டும். தேவ சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே அமரும் பொழுது அவருடைய வார்த்தை புதிய புதிய வெளிச்சத்தோடு, புதிய புதிய வெளிப்பாடுகளோடு கூட நமக்கு உண்டாக வேண்டும். தீர்க்க தரிசன ஆகமங்களிலே நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஏன் அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு? கர்த்தரோடு அவர்கள் நடந்தார்கள். கர்த்தரோடு நெருக்கமான உறவில் இருந்தபடியினால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கமான உறவுல
தேவனுடைய வார்த்தை உண்டாகும். தாவீது தேவனோடு உள்ள உறவிலே நெருக்கமான உறவில் இருந்ததினால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரங்களில் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். வாசிக்கிற வேத வசனம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. பைபிள் படிக்கும்போது தூக்கம் வருது. அதனால இதெல்லாம் செய்வதற்கு நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவள். எந்த விதத்திலும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு கொடுக்கப்படல. அதற்கு நான் தகுதி இல்லை. ஒரு சிலருக்கு தான் தேவன் அப்படிப்பட்ட தகுதியை கொடுக்கிறாரு என்று சொல்லி நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படவில்லை, அவரை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மைண்ட் நாலேஜுக்குள்ள போயிட்டு ஒரு சிறந்த பைபிள் ஸ்காலராக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவரை போல அவருடைய டிசைன்ல நாம் மாற்றப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்க இப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சிக்கு போகாதீங்க. புரியுதோ புரியலையோ அது மேட்ரு கிடையாது. வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னோடு பேசுங்கப்பா, சாமுவேலை போல. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுங்க. அப்படியே ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு அவரை புரிய வைப்பார். நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடந்து போகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டதா. நல்லா கவனிங்க. பூமியானது ஒழுங்கின்மையா இருக்குது, வறுமையா இருக்குது, ஆழத்துல இருள் சூழ்ந்திருக்கிறது. தண்ணீரின் மேலே பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் பேசுறாரு, வெளிச்சம் ஆக கடவது என்று சொல்லி அவரே வெளிச்சம் ஆகிறார். தேவன் வெளிச்சத்தை பேசும்போது, ஐயோ ஆண்டவர் வெளிச்சத்தை பேசுகிறார் என்று சொல்லி பூமி புரிந்து கொண்டதா? இருள் புரிந்து கொண்டு விலகி போச்சா? இல்ல. தேவன் பேசுறத அப்படியே கேட்டாங்க. அங்கே வெளிச்சம் உண்டானது. ஒழுங்கின்மை மாறியது, வெறுமை மாறியது, இருள் விலகியது, வெளிச்சம் வந்தது. தேவனே வெளிச்சமானார். வெளிச்சம் வந்த பிறகுதான், அவரே வெளிச்சமான பிறகுதான் கால சக்கரங்கள் தானாக உருண்டோடியது. சமுத்திரத்தை பார்த்து பேசுறாரு, தண்ணீரானது மச்சங்களை உண்டாக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. தண்ணீரானது பறவைகளை உண்டாக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்ற வார்த்தைய அப்படியே சமுத்திரம் புரிஞ்சதா? தண்ணீருக்கு புரிஞ்சதா? இல்ல, கேட்டது. கேட்டதுனாலே அந்த சிருஷ்டிப்பின் வேலை தானாய் நடந்தது. அதனால நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சாலும் சரி, கேட்டாலும் சரி, புரிய ட்ரை பண்ணாதீங்க. லைஃப்ல நீங்க ட்ரை ஆயிடுவீங்க. சரிங்களா? நாங்கள் டிப்ளமோ படிக்கும்போது பாஸ்டர் வில்லியம், பாஸ்டர் பிலிப் எங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நடத்துகிற பாடத்தை அப்படியே புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. கேளுங்க, திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிற குறிப்புகளை வாசிங்க. அப்படி டவுட்டாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கேட்க 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 தான் உங்களால் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, பாஸ்டர் சஜிப் பிலிப் அவர்கிட்ட நான் பிடிஎஸ் படிக்கும்போது நல்ல ஒரு தகப்பன். சம்டைம் அவர் எனக்கு தனியாக பாடம் நடத்தும் போது நான் தூங்கி இருக்கிறேன். சொல்லுவாங்க, என்ன பிரதர் தூக்கம் வருதா? டோன்ட் வரி, நான் சொல்கிறதை நீங்கள் அப்படியே கேட்டால் போதும். மறுபடியும் நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். கேட்கறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை,
இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற அகாடமியிலையும் கூட நீங்க கேட்கறதுக்கு மட்டும் ஆயத்தமா இருந்தா போதும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நீங்க சார்ந்து கொண்டா போதும். நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவர் உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை புரிய வைக்கணுமோ அதை புரிய வைப்பாரு. அப்ப புரிந்து கொள்வதற்காக பைபிள் அல்ல, அவரை அறிந்து அவரோடு உறவாடுவதற்காக தான் பைபிள். நான் ஹீப்ரு படிக்கும்போது பயங்கர டென்ஷன் ஆவேன். நான் சேடம் ஐயா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலையா, புரிய ட்ரை பண்ணாதீங்க ஐயா, நீங்கள் எதையுமே புரிஞ்சு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, கேட்க உங்களை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. சரிங்களா? எபிரேய வேதாகமத்தை நான் பிரெயிலிலே படிக்க உட்காரும்போது அந்த பிரெயில் புள்ளிகள் உடனே மனசுக்குள்ளே போகாது. சரிங்களா? சில வசனங்களை எபிரேய எழுத்துக்களுடைய அந்த கணக்குகளோடு கூட படிக்கணும். பாஸ்டர் காப்ரியல் ரஞ்சித் அவர்கள் எனக்கு பிரெயிலில் ஹீப்ரு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையா, மனசுலேயே ஏற மாட்டேங்குது. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்க 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 அதை உங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறது, தேவனை பற்றின வெளிப்பாடுகளை கொடுக்கிறது ஆவியானவர் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அதைத்தான் நான் சபைக்கும் என்னிடத்திலே படிக்கிற மாணவர்களுக்கும் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக என் செய்தியை கேட்கிறவர்களுக்கும் நான் சொல்லி தருகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சு. அவர் பெரிய தியாகேஜனா, அவருக்கு எல்லா வேத ஞானமும் இருந்ததா அந்த நாட்களிலே தெரியாது. அதை பார்த்து ஆண்டவர் பேசவில்லை. ஆபிரகாமுக்கு அவருடைய வார்த்தையை கேட்பதிலே ஆர்வம், தேவன் பேரிலே அளவு கடந்த அன்பு, என்னை நேசிப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் தகப்பனை பற்றினதான நல்ல புரிதலை, நல்ல வெளிப்பாடுகளை ஆபிரகாமுக்கு கொடுத்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவதாக ஆபிரகாம் விசுவாசித்த கர்த்தர் யாரு? வார்த்தையை உங்களுக்குள்ளாக பேசி விசுவாசத்தை உண்டாக்குகிறவர். சரிங்களா? ஒரு தகப்பன் வர்றான், ஆண்டவர் பார்த்து சொல்றா, ஆண்டவரே, என் பையனுக்குள்ள பிசாசு இருக்கு, அடிக்கடி அவன் தீயிலும் தண்ணீரிலும் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு விழுந்து விடுகிறான், அசுத்தாவி அவனை தள்ளி விடுகிறது, நுரை தள்ளி விழுந்து விடுகிறான். நம்முடைய சீசனிடத்திலே கொண்டு வந்தோம், அப்போ அவங்களாலே ஒன்றும் செய்ய முடியல, நீங்க ஏதாயிலும் செய்ய முடியுமான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தை அவனுக்குள்ளாக கடந்து போகுது, இந்த வார்த்தை அவனுக்குள்ளாக மாம்சம் ஆகுது. இப்போ அந்த மனிதன் சொல்கிறார், அந்த தகப்பன் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்ப அவனுக்குள்ள காணப்பட்ட அவிசுவாசம் என்ன? சீஷர்களிடத்துல கொண்டு வந்தோம், அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, உம்மிடத்துல கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க ஏதாவது செய்ய முடியுமா? ஏதோ ஒரு விதத்துல ஒரு தடை அங்கே இருக்கிறது, முடியுமா பாருங்க. இதுதான். ஏன்னா சிஷ்யர்களாலே செய்ய முடியல, குரு என்ன செய்ய போறாரு? ஏதோ ஒரு சின்ன கலக்கம், ஒரு அவிசுவாசம் அவனுக்குள்ள வந்திருக்கு, அதையும் ஒத்துக்கொள்ளுகிறான் பாருங்க. இந்த வார்த்தை உள்ளே போய் அவனுக்குள்ளாக விசுவாசத்தை உண்டாக்குது. கர்த்தர் அவனை சுகமாக்குறாரு, அசுத்தாவிய துரத்துறாரு, இவனை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. அவன் அலக்கழித்து நுரைத்தள்ளி கீழே விழுந்து விடுகிறான், சுகமாக்கப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, ரோமர் 10:17 இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருந்தால்
வார்த்தை தேவனை அறிகிற அறிவினால் உங்களை நிரப்புவதற்கு ஆழமாய் உங்களுக்குள்ள வேலை செய்யும். அதனால்தான் இஸ்ராயேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ராயேலே கேள், இஸ்ராயேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கேட்கதான் சொல்றார். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? கேட்க ஆயத்தமா இல்லை. நம்முடைய அறிவை பயன்படுத்தி புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். கீழ்ப்படிவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். எப்படியாகிலும் இறையியல் படித்து விட வேண்டும், அறிவடைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனா அதுல என்ன ரிசல்ட்? என்ன மாதிரி தோத்து போனதா ரிசல்ட். லைஃபே ட்ரை ஆயிடுங்க. ஒரு வெறுப்பு வந்துடும். தேவனை பத்தினதான ஒரு தவறான புரிதல் வந்துடும். புரிய ட்ரை பண்ணாதீங்க, கேளுங்க. நல்ல ஆண்டவருடைய வசனத்தை என்ன பண்ணுங்க? கேளுங்க. அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்கள் யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் இருங்கள். நீங்க கேட்க பழகிட்டீங்கன்னா நாவடக்கம் தானா வந்துடுங்க. கேரக்டர் சேஞ்ச் ஆயிடும். கோபிக்கிறதுல கூட ஒரு தாமதம் வந்துடும், நிதானம் வந்துடும். டோட்டலா அவருடைய இமேஜ் உங்களுக்குள்ளாக வந்துடுங்க. அந்த நாள் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, கேட்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நம்முடைய வசனத்தை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எங்களுடைய மூளை அறிவை பயன்படுத்தி புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சிகளை செய்து தோற்று போனோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்பதிலே நாங்கள் தீவிரம் காண்பிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆபிரகாமுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எப்படி கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சோ, எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் எங்கள் தியான வேலையில, எங்கள் ஜெபத்தின் வேலையில உம்முடைய வார்த்தை உண்டாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.